இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கடா, 8000க்கு ஆண்டிற்கு 12% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதத்திற்கு கூட்டு வட்டியை கணக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்டா, 8000க்கு 10% எவ்வளோ 800. அதே தான் 8000க்கு 5% எவ்வளோ 400. சரியா, அப்போ 2 கூட்டினா 1200 ஆச்சா, 15% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1200க்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆண்டுக்கு மற்றும் 4 மாதத்துக்கு. வந்து 2 ஆண்டுகளுக்கு பார்ப்போம். அப்போ ஃபார்முலா வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்துருப்போம்ல, 2 1. அப்போ 1200 × 2 2400. அப்புறம் என்னது அரை ஆண்டுக்கு எப்படி சொல்லலாம், 10%க்கு வந்து எவ்வளோ 1200க்கு 120, 5% எவ்வளோ 60, எவ்வளோ ஆச்சு, அப்போ 120 + 60 180. சரியா, அப்போ 180 × 1 180 ஆச்சா. அப்போ இது 2 கூட்டினா இப்போ 2580 வந்துடுச்சு. அப்போ 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மீதி அது 4 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணுமா. இப்போ 4 மாதத்துக்கு வருஷத்துக்கு 12 மாதமா, அப்போ 4/12 போட்டோம்னா 1/3 கண்டுபிடிக்குமா. அப்போ 15%, 15% × 1/3. சரியா, இப்போ 4 மாதம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 15 மாதத்துக்கு கண்டுபிடிக்கும்ல, 15% கண்டுபிடிக்கிறோம். 15 × 1/3. சரியா, அப்போ 5% கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 8000 + 2250 2 வருஷம் கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ எவ்வளோ ஆச்சு, அசல் வந்து 10580 வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ இதுக்கு 10% கண்டுபிடிக்கணும். இதுக்கு 10% வந்து 1058. சரியா, இதில் 5% எவ்வளோ, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்போ 529 கிடைக்கும். அப்போ என்னென்ன அப்புறம் 2580 2 வருஷம் ப்ளஸ் அரை மாதத்துக்கு 529 2ஐயும் கூட்டினா இதான் கிடைக்கிற ஆன்சர் வேல்யூ.